தண்டனை கொடுக்கக்கூடியது கேது. அவரை குறிக்கக்கூடியது முடி. இந்த முடியை கொண்டு போய் பெருமாள்கிட்ட அடிச்சுட்டு, கோயிந்தா கோயிந்தா எல்லாமே இதோடு போயிரு கோயிந்தா, என் வாழ்க்கையை நீ நல்லா வை கோயிந்தான்னு சொல்லிட்டு வர்றோம். அப்போ சொல்லிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு மாற்றம் ஏற்படுகிறது, மாறுகிறது. அதன் பிறகு அவங்க வாழ்க்கையில் வாழ்வாதாரத்தில் ஒரு ஒரு புதிய அத்தியாயத்தோடு வாழ்கிறாங்க, கடன் பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றாங்க. இதற்கெல்லாம் ஒரு நிறைய விஷயங்களை நம் முன்னோர்கள் நமக்காக சொல்லி வைத்த பாடங்கள். இதையெல்லாம் நம்ம ஏன் செய்யறதில்ல? மலை சார்ந்த பகுதி, மலை மேலே ஏறி போய் இறைவனை கும்பிட்டு வந்துட்டா எல்லாம் தீரும்பாங்க. மலையினுடைய உச்சியை குறிக்கக்கூடியதே கேது, மலையினுடைய அடிப்பகுதியை குறிக்கக்கூடியது செவ்வாய், அந்த அஸ்திவார கட்டடம். நடுப்பகுதியை குறிக்கக்கூடியது சுக்கிரன். மலை மேலே ஏறி கேது இருக்கக்கூடிய உச்சியில் இருக்கக்கூடிய இடத்துல போய் நின்று கடவுளை கும்பிட்டுட்டா பிரச்சனை முடிஞ்சிடும். திரும்பி இறங்கி வரும்போது சுக்கரனுடைய அனுக்கிரகத்தோட செல்வ வளத்தை எடுத்துக்கிட்டு வந்து கட்டடம் கட்டலாம், வீடு கட்டலாம், நிறைய பில்டிங் கட்டக்கூடிய வாய்ப்பை கொடுத்துருவாரு அப்படிங்கிற நம்பிக்கையும் ஐதீகமும் நம்மகிட்ட இருக்கு. அதைத்தான் இன்றளவும் நம் முன்னோர்கள் பாத யாத்திரையாக நடக்கணும். சார், இந்த பாத யாத்திரை ஏன் நடக்கணும்? இப்போ பஸ் வந்துருச்சு, ட்ரெயின் வந்துருச்சு, எல்லா வசதியும் இருக்கே. ஏன் நம் முன்னோர்கள் அப்போது எத்தனை 300 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு வந்தாங்க? பெரிய கஷ்டம், கால் வலிக்கும், கை வலிக்கும். பாத யாத்திரை நடந்த ஆலயத்திற்கு சென்றவர்களை சனி தோஷம் பாதிக்காது, 7.5 சனி பாதிக்காது. அந்த காலத்தில் 7.5 சனியை பார்த்து யாராவது பயந்தாங்களா? 8ஆம் இடத்து சனியை பார்த்து பயந்தாங்களா? ஒன்றுமே இல்லை. மாலையை போட்டுட்டு முருகா முருகா முருகான்னு முருகன்ட்ட போடுவாங்க. இந்த பாதத்தை குறிக்கக்கூடியது சனி. பாதத்திலே அழுத்தம் கொடுத்து வலியை கொடுத்தால் சனியினுடைய கடுமை தானாக இறங்கிடும். அப்போ சனியினுடைய தோஷம் இறங்கிடும், சனியினுடைய கடுமை இறங்கிடும். சனியால் வரக்கூடிய கடுமைகளை குறைப்பதற்காகத்தான் நம் முன்னோர்கள் பாத யாத்திரை நடந்தாங்க. ஐயா, திருச்செந்தூரா பாத யாத்திரையாக போயிடுவாங்க. 10-30 பேர் சேர்ந்து நடந்தே போவாங்க, கால் வலிக்க. இந்த காலும் கையும் வலிக்கிற போது கர்மத்தை குறிக்கக்கூடிய, கர்மத்தை சொல்லக்கூடிய, கர்மஸ்தானத்தை சொல்லக்கூடிய சனியினுடைய அந்த 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 கடுமையான போக்கு குறைஞ்சிடும். இன்னைக்கு நம்ம நடக்கிறோம், ஏதோ நடக்கிறோம், பாத யாத்திரை போகிறோம், நம்ம போகிறோம். காரணங்கள் தெரிந்திருக்கிறதானா தெரியல. இதையெல்லாம் நம் முன்னோர்கள் எவ்வளவு பெரிய புத்திசாலிகளாக இருந்தால் இந்த ஆலயங்களுக்கு செல்வதை பற்றி இவ்வளவு அற்புதமாக சொல்லிட்டு போயிருப்பாங்க. என்னைக்காவது நாம் சிந்திக்கிறோமா? இதில் என்ன விஷயம் இருக்குன்னா நமக்கு தெரியுதா? தெரியாது. சார், வாழ்க்கைங்கிறது வாழ்கிறதுக்கு தான். நாம் ஒரு வீட்டில் சாப்பிட்றதுக்கு சமையல் பண்ணுறோம்ல, சாப்பாடு ஆக்கிட்டு ஒரு கூட்டு வைக்கிறோம், அதுக்கு எவ்வளோ பொருள் சேர்க்குறோம்? ஏதாவது ஒரு பொருள் குறைவாகி விட்டால் கூட அந்த சாப்பாட்டில், அந்த குழம்புல, அந்த கூட்டில் டேஸ்ட் மாறிடுது. அப்போ மனிதனுடைய வாழ்க்கையில், ஒரு மனிதன் நீண்ட காலம் வாழக்கூடிய வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. நிறைய பிரச்சனை இருக்கும். அதை கடந்து போவதற்கும் கடப்பதற்கும் நம் முன்னோர்கள் வகுத்து கொடுத்த வழிதாங்க இந்த மொட்டை அடிக்கிறது, பாத யாத்திரை போகிறது, அன்னதானம் பண்ணுறது, எச்சியலை எடுக்கிறது. இப்படித்தான் அவருடைய கர்மாக்களை குறைத்து கொண்டார்கள். அவர்கள் வம்சாவளியிலே வந்த தோஷங்களை எல்லாம் குறைத்து நிவர்த்தி செய்தார்கள். சாதாரணமான விஷயமாக தெரியலாம். காசு இருக்குன்னு ஒரு இடத்துல போய் ஒரு 100 மூடை அரிசியை வாங்கி சாப்பாடு ஆளை விட்டு ஆக்கி போட்டு வர்றது புண்ணியம் அல்ல. நீ இலைய போடணும், நீ சோறு வைக்கணும், சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த இலையப்புறம் நம்ம எடுக்கணும். அங்கே தான் புண்ணியம் இருக்கு, அங்கே தான் கர்மா குறையுது, அங்கே தான் கஷ்டம் குறையுது. அவர்களுக்கு கடன் வராது, கடன் இருந்தாலும் தீந்துடும். தான தர்மங்கள் பண்ணிய குடும்பம் எங்கள் குடும்பம். நிறைய பேர் இப்பவும் சொல்லுவாங்க, புண்ணிய காரியங்கள் செய்து